இன்னைக்கு த எலக்ட்ரிக் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தில் இந்த உலகம் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது 1990 இந்த உலகத்தில் ரோபோட்ஸை மனிதர்களுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. மனிதர்களுடைய பயன்பாட்டுக்காக நிறைய விதவிதமான ரோபோட்ஸை தயாரிச்சிருக்காங்க. அந்த ரோபோட்ஸ் மனிதர்கள்கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் ரோபோட்ஸ் தன்னிச்சையாக முடிவெடுக்க ஆரம்பிக்குதுங்க. மனிதர்கள் ரோபோட்ஸை ரொம்பவே வேலை வாங்கினதுனால அதுங்களுக்கும் உணர்வு வந்து தன்னிச்சையாக யோசிக்கிறதுனால ரோபோட்ஸ் ஒன்று சேர்ந்து மனிதர்கள் கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்குது. அந்த போராட்டம் கடைசியில் மனிதர்களுக்கும் ரோபோட்ஸுக்கான ஒரு யுத்தமாக மாறுது. அந்த யுத்தத்தில் மனிதர்களை விட ரோபோட்ஸ் தான் ஜெயிச்சிட்டு வராங்க. இதை பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் ரோபோட்ஸை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆர்மர் சூட்டை ரெடி பண்ணுறாரு. அந்த சூட் மூலிமா இருந்த இடத்துல இருந்தே அந்த ஆர்மர் சூட்டை கண்ட்ரோல் பண்ணி ரோபோட்ஸ் கூட சண்டை போட்டு ரோபோட்ஸுக்கும் மனிதர்களுக்கான யுத்தத்தில் மனிதர்களை ஜெயிக்க வைக்கிறாரு. இந்த டைமில் தான் நம்ம படத்துடைய ஹீரோயினோட ஃபேமிலி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோயினோட பிரதர்னா ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினோட பிரதரும் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. மனிதர்களுக்கும் ரோபோட்டுக்கான யுத்தம் முடிஞ்சிருந்தாலும் அந்த ஆர்மர் சூட்டை இப்போ எல்லா மக்களுமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால மக்கள் எல்லாருமே சோம்பேறி ஆகுறாங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு வேதனையில் இருக்கிற நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஒரு சிரிச்ச மூஞ்சோட ஒரு ரோபோட் ஹீரோயினோட வீட்டுக்கு வருது. நான் தான் உன் தம்பி அப்படின்னு சொல்லுது. இறந்ததான் நினைச்ச தம்பியோட மெமரி இந்த ரோபோட்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னா ஹீரோயினோட தம்பி உயிரோடு இருக்கானா, உயிரோடு இருக்கிற தம்பியை ஹீரோயின் எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க, ஹீரோயினோட தம்பிக்கும் அந்த நாட்டில் நடக்கிற குழப்பத்துக்கும் அந்த ரோபோட்ஸுக்கும் என்ன சம்பந்தம், கடைசியா மனிதர்களும் ரோபோட்ஸும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான ஸ்க்ரீன் பிளே. படம் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ளேயே போயிட்டு வந்த ஃபீலை தருது. படத்தில் வந்திருக்க எல்லா கேரக்டருமே அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் காட்டியிருக்க வித்தியாசமான ரோபோட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்தில் வர அந்த ஹெல்மெட் அப்படிங்கிற ரோபோட் பண்ணுற எல்லா சேட்டையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ரோபோட் ஜைஜாண்டிக்காக வர சீனும் நல்லாயிருக்கு, அந்த ரோபோட் குட்டியாக வர சீனும் நல்லாயிருக்கு. படத்தில் வந்து அக்கா தம்பிக்கான எமோஷனல் சீன் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டோட்டலாக படம் நல்லா இருக்குது. ஒரு சூப்பரான ஹாலிவுட் மூவி. கண்டிப்பாக படம் எல்லாருக்குமே பிடிக்கும். படத்தில் எந்த ஒரு 18+ காட்சிகளும் இல்லை, ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பும் நல்லா இருக்கு. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.